சொந்தமா வீடு கட்டுறவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ரொம்ப பழைய வீடு. ஒரு சைடுல ஹைலைட்டர் கலரும் ஃபியூச்சர்ல வந்து 2 டேங்க் வச்சிருக்கோம். இந்த ஷிப்ல எல்லாம் யூஸ் நல்ல ஸ்பேஷியஸான வந்து ஃபியூச்சர்ல வந்து இதுக்கு மேல ஃப்ளோர் கட்டுறது லூவர் பேக்ரவுண்டும் வெதரிங் வந்து மெயினா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஹைடிங்ஸ்மே கிடையாது. சோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஒரு ரூம்ல தான் பண்ணுவாங்க. பட் நம்ம 2 பெட்ரூம்லயே பண்ணிருக்கோம். நாங்க எதிர்பார்த்ததை விட 200% ஸ்பேஷியஸான ஹால் 510 ஸ்கொயர் ஃபீட் கெஸ்ட் ஸ்டே பண்ணாங்க. டெரகோட்டா சிலிண்டர் வைக்கிறதுக்கான மீஸ் வைக்கிறதுக்கான நியூ ட்ரெண்டுக்கான வீடு இது. நான் ஓனா வந்து வீடு கட்டினா எப்படி கட்டணும்? சம்பு தண்ணியும் போர் தண்ணியும் முஸ்லீம் அப்படிங்கிறதுனால 2025 மாடல் யாருமே இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ண 3 ஃபேஸ் 2 பெட்ரூமுக்கு காமனா வந்து கங்க்ராச்சுலேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருவெற்றியூரில் வந்து நம்ம ஒரு வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து நம்ம திருவெற்றியூரில் இருக்குது. திருவெற்றியூரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குட்டியான இடம் ஆக்சுவலாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 மாடிக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த வெறும் 510 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோருக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீடை நம்ம வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த வீடு எப்படி கேச்சிங்காக இருக்குது, நியூ ட்ரெண்டுக்கான வீடு இது. ஸோ இந்த வீடு எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் வாங்க உள்ள போகலாம். ஸோ இதோட எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பங்களா டைப்ல வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ லேட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டைலிங் ஒர்க் பண்ணி ஸோ இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு டிசைன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக இந்த ஏரியாவில். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெரகோட்டா ஜாலியில் வந்து எலிவேஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைல்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக லே பண்ணியிருக்கோம். இது வந்து நியூ லுக்குக்காக நியூ ட்ரெண்டுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல கேட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. லேண்ட் ஏரியா வந்து 510, ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1315 ஸ்கொயர் ஃபீட். கிரவுண்டில் வந்து 4 அடி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்ல ஸ்டெப் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 அடி வரும். ஸோ இந்த இடத்துல மட்டும் ஏன் டைல்ஸ் வந்து இந்த கலர்ல இருப்பீங்க, இது வந்து மார்பிள் ஆக்சுவலா. ஸோ இந்த இடத்துல கீழே வந்து போர் வந்துருது. ஸோ அந்த பர்பஸ்க்காக வந்து இந்த இடத்துல மட்டும் மார்பிள் லே பண்ணியிருக்கோம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் வாட்டர் இறங்குறதுக்கான பொசிஷன் மேலே வந்து கீழே வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரைனேஜ் கனெக்ஷன். ஸோ இது எல்லாமே இங்கே வந்து கார்பரேஷன் லிமிட். ஸோ அதனால இந்த கனெக்ட் பண்ணுறது எல்லாமே நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். சீட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப பழைய வீடு. ஸோ இந்த மாதிரி இருந்த ஒரு பழைய வீடை தான் நம்ம ஃபுல்லாக டெமாலிஷன் பண்ணிட்டு நம்ம வந்து நியூவாக இந்த மாதிரி ஒரு வீடு கட்டியிருக்கோம் இந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டைல் வந்து நம்ம இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். ஆன்டி ஸ்கிட் ஆக்சுவலாக இது. வாங்க உள்ள போகலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ். ஸோ இந்த ஸ்டெப் கேப்பில் என்னென்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் டேங்க் வச்சுலாம் கட்டியிருக்கோம். இதில் வந்து சம்பு வந்து ஃபுல்லாகவே வந்து டைல் லே பண்ணியிருக்கோம். அண்ட் இவி ப்ரொவிஷன் ஃபுல்லாகவே இங்கே மாட்டியிருக்கோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான பைப்பு சுவிட்ச் இதெல்லாம் ப்ரொவிஷனிங் கொடுத்துருக்கோம். இங்கே லைட் கொடுத்துருக்கோம். அண்ட் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சம்பு வாட்டர், இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து இங்கே கார்பரேஷன் வாட்டர். இதுக்காக வந்து 2 மோட்டரும் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ குட்டு ஃபுல்லாக வார்னிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க முஸ்லீம் அப்படிங்கிறதுனால வந்து இந்த மாதிரி பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் உண்டான அந்த மாதிரி டோர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டோரை வந்து நம்ம கஸ்டமைஸ்டு நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம இந்த மாதிரி வார்னிஷ் பண்ணி டோர் ஐஏ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் கோட்டிங்ல வந்து ஃபிட்டிங்ஸ். ஸோ அதே மாதிரி பிராஸ் கோட்டிங்ல வந்து டோர் ஸ்டாப்பர் எல்லாமே வச்சு நம்ம வீடை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஸோ காமனுக்கான சுவிச்சஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மோட்டர் அண்ட் காமன் லைட்டு, ஃப்ரண்ட் லைட்டு. ஸோ இது எல்லாத்துக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஹால். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரிங் வந்து கேஜி டைல்ஸ் தான். இது லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ஆக்சுவலாக இந்த கலர் 2025 மாடல் ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து இந்த டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கோம். 3 ஃப்ளோருக்கும் இந்த டைல்ஸ் தான் லே பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து கச்சன்னு கலர் மாற்றி பண்ணால் நல்லா இருக்காது அப்படி பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 2 ஃபேனு அண்ட் வந்து 3 லைட் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 டியூப் லைட்டு அண்ட் வந்து 2 காமன் லைட் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. இது எல்லாருமே வந்து 10 mm தான் போடுவாங்க. நம்ம எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக 12 mm தான் நம்ம வந்து இந்த கிரில் எல்லாமே பண்ணுறோம். ஏன்னா பண்ணுறது வந்து லைஃப் லாங் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி டோர் ஆக்சுவலாக யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி யூபிஎஸ்சி டோர் தான் நம்ம வந்து மாற்றோம். அது கூட பிராண்டட் குவாலிட்டி தான். ஸோ ரூஃப் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 feet வச்சிருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னா வந்து ஃபியூச்சரில் வந்து அவங்க ஃபால் சீலிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுற எல்லா சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 10 feet தான் வந்து ரூஃப் ஹைட் வச்சிருக்கோம். ஸோ இந்த வீட்டை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சில்டு பண்ணி எல்லா பைப்ஸையும் வந்து வெளியில் கொண்டு போயிருக்கோம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக் கிடையாது. இங்கெல்லாம் செட் பேக் இல்லாமல் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணோம், ஃபியூச்சர்
ஃபியூச்சரில் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாகவே கன்சிடர் பண்ணி பைப் எல்லாமே வெளியே கொண்டு போயிட்டோம். ஸோ ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ், ஏசி தண்ணி போகிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ், ஸோ வந்து டாய்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக போக வேண்டிய பைப் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சில்டு, வெளியிலே தெரியாது, ஆனால் அந்த ஒர்க் நடந்திருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு காமன் டாய்லெட், காம்பாக்டான கிச்சன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வுட் ஒர்க் வந்து நம்ம செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் அண்ட் வந்து லாஃப்ட். இங்கே வந்து 2 ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஒன்று வந்து சம்ப் வாட்டர் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் இருக்கும். இந்த மாதிரி வந்து 2 விஷயத்துக்கு பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக, 2 ப்ரொவிஷன். ஸோ ஆர்ஓக்கான ப்ரொவிஷன்ஸ்க்கு உண்டான எல்லா இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ காம்பாக்டான ஓப்பன் பண்ணுற டோர் ஆக்சுவலாக இந்த இடத்துல வென்டிலேஷனுக்காக. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரோடு தெரியும் உங்களுக்கு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் ப்ரொவிஷன், ஸோ ஒரு வென்டிலேஷன், ஒரு வெளிச்சத்துக்கான ஒரு ப்ரொவிஷன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வரும். ஃப்ரிட்ஜுக்கான ப்ரொவிஷன் ஆக்சுவலாக காம்பாக்டாக இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ எல்லா லைட்டுக்கான சுவிச்சஸ் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிஎம் சுவிச்சஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமுக்கு காமனாக வந்து ஒரு டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஹாலில் இருந்து யூஸ் பண்ணிக்கலாம், 2 பெட்ரூமில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிறங்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டாய்லெட் தான். இந்தியன் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் அவங்களோட பர்பஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க இந்தியன் டாய்லெட் தான் கேட்டிருக்காங்க. இந்தியன் டாய்லெட் மாட்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளஷ்ல இருந்து அசசரிஸ் எல்லாமே வந்து பேரிவேர் தான் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக. எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட் தான். ஸோ உங்களுக்கு வந்து காமன் பைப்பு ஆக்சுவலாக வந்து ஷவர் வந்து சின்னதாக கொடுக்காம நல்ல பெரிய ஷவராக கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. சின்ன டாய்லெட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டருக்கான சுவிட்ச் மாற்ற ப்ரொவிஷன் அண்ட் வந்து வாட்டர் ஹீட்டர் வைக்கிறதுக்கான வந்து ப்ரொவிஷன் அண்ட் 2 லைட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். மேலே ஒன்று கீழே ஒன்று. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பைப்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே இறங்கிடுது ஆக்சுவலாக. ஸோ கன்சில்டு பண்ணி உள்ளே போயிடுது. ஸோ அதனால உங்களுக்கு வெளியில் எதுவுமே தெரியாது. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காம்பாக்டான பெட்ரூம். 500 ஸ்கொயர் ஃபீட்டில் இப்படி கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளான் ஸ்ட்ரக்சர் தான் அந்த மாதிரி. ஸோ நம்ம பக்காவாக பிளான் பண்ணி கிளைண்ட்டுக்கு கேட்டது எல்லாமே இந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கோம். ஸோ ஏசி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சில் பண்ணி கொண்டு போயிருக்கோம். ஸோ இங்கே வந்து 2 நைட் லேம்பு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமன் லைட்டு, ஒரு டியூப்லைட் ப்ரொவிஷன் அண்ட் வந்து ஃபேன் ப்ரொவிஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கான ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. லாஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வுட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஆக்சுவலாக. இது வந்து ஒரு மெர்மைன் டோர் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கான ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிராஸ் கோட்டிங் தான். ஸோ இது வந்து டோர் ஸ்டாப்பரும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் பெட்ரூம் ஆக்சுவலாக. இது அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய பெட்ரூம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கபோர்டு பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. இந்த வுட் ஒர்க் வந்து அடிஷனல் தான். ஸ்லைடிங் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. ஸ்பேஸ் வந்து ஓப்பன் பண்ணும்போது காட் ஏதாவது போட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த லாஃப்ட், இந்த இடத்துலையும் லாஃப்ட் இருக்கு. நல்ல பெரிய லாஃப்ட் ஆக்சுவலாக. மேக்ஸிமம் திங்ஸ் உள்ள வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மாட்டிட்டாங்க கிளைண்ட்டு. ஸோ பாரு ஏசி மாட்டி இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? பைப்ஸ் ஏதாவது வெளியில் தெரியுதா? எந்த பைப்ஸுமே வெளியில் தெரியாது. ஏன்னா எல்லாமே கன்சில்டு பண்ணி முதல்ல வந்து செவுத்துல இறக்கிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ அதனால உங்களுக்கு வெறும் ஏசி மட்டும் தான் தெரியும் இந்த இடத்துல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி. இந்த இடத்துல வந்து பேரபெட் வால் போட்டிருக்கோம். ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஷியஸான பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எலிவேஷன் பர்பஸ்க்காக ஒரு டெரகோட்டா ஜாலி ஒன்று வச்சிருக்கோம் ஆக்சுவலாக. கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடோட எலிவேஷன் லுக்குக்காக இந்த இடத்துல இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பேரபெட் வால் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கான சுவிட்ச் ப்ரொவிஷன் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து வென்டிலேஷன் பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் நம்ம ஸ்டெப் ஏற இடத்துலயே. ஸோ உங்களுக்கு காற்று நல்லா உள்ள வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இந்த மாதிரிலாம் பிளான் பண்ண மாட்டாங்க. சின்ன இடத்த கூட நம்ம வந்து என்ன மாதிரி ஸ்பேஷியஸாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக நம்ம இந்த மாதிரி வச்சிருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 510 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். பிரம்மாண்டமாக இந்த வீடை எப்படி கட்டி முடிச்சோம் அப்படிங்கிறது லைவாக பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் உள்ள பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டீக்வுட்ல தான் நம்ம வந்து மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். சொந்தமாக வீடு கட்டுறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டோர் தான் வந்து டீக்வுட் டோர் போடுவாங்க. ஸோ நம்ம அது இல்லாமல் மற்ற டோர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டீக்வுட்ல தான் போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கூட நம்ம வந்து டீக்வுட்ல தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கஸ்டமைஸ் டோர். ஸோ இவங்க வந்து முஸ்லீம் அப்படிங்கிறதுனால ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி மெக்கா டிசைனில் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதை வந்து வார்னிஷ் பண்ணி டோர் ஐ வச்சிருக்கோம் ஆக்சுவலாக. நம்ம பண்ணுற எல்லா சைட்லையுமே இந்த டோர் ஐ இருக்கும். அகைன் வந்து இது பார்த்தீங்கன்னா பிராஸ் கோட்டிங். பிராஸ் கோட்டிங் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ கீ எல்லாமே. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா டார் ஸ்டோப்பர் கூட உங்களுக்கு பிராஸ் கோட்டிங் தான். ஸோ இந்த சின்ன இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பேஷியஸான ஹாலு ப்ளஸ் வந்து 2 பெட்ரூம், ஒரு டாய்லெட் இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஏன் இது வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு ப்ளஸ் விண்டோவோட அகைன் வந்து 2 பெட்ரூம், ஒரு காமன் டாய்லெட் அண்ட் வந்து கிச்சனோட இருக்குது ஆக்சுவலாக. இவ்வளோ கம்மியான ஸ்கொயர் ஃபீட்டில் இப்படிலாம் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டலாம். ஸோ இங்கே ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம 3 ஃபேஸ் ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்கோம். இதில் கூட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட். ஸோ இது எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட் தான். ஸோ நம்ம நார்மல் பிராண்ட் எதுவுமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேவல்ஸ் வந்து டிப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் 3 ஃபேஸோடது. அண்ட் சுவிச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜிஎம் சுவிச்சஸ் தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டீட் ஜிஎம் சுவிட்ச் தான். ஃபேன் ப்ரொவிஷன் வந்து 2 ஃபேன் ப்ரொவிஷன் மாட்டியிருக்கோம். 2 டியூப் லைட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் அண்ட் 1 வந்து நைட் லேம்புக்கான ப்ரொவிஷன் ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்
மெர்மைன் டோர்ல இருக்கிற வந்து ஒரு டோர் ஆக்சுவலாக இது. ஸோ இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது காம்பாக்டான வந்து ஒரு பெட்ரூம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கு வந்து ப்ரொவிஷன் முன்னாடியே இங்கே வந்து பண்ணியிருக்கோம். எதனால் அப்படின்னா வெளியில் வந்து செட்பேக் கிடையாது அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து கன்சில்டு பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போய் வெளியில் விட்டுருக்கோம் ஏசி ப்ரொவிஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 நைட் லேம்ப் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டுக்கு அண்ட் டியூப்லைட் ப்ரொவிஷன் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே சுவிட்ச் ப்ரொவிஷன் சார்ஜ் போடுறதுக்கும் ஃபேனுக்கான ப்ரொவிஷன். ஸோ இது எல்லாமே இதுக்குள்ள வந்துருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் பெட்ரூம். ஸோ அகைன் இங்கேயும் வந்து மெர்மைன் டோர் தான் போட்டிருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டு கீ அந்த மாதிரி ப்ரொவிஷன் தான் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ஜஸ்ட் சாத்தி வைக்கிறதுல லாக்டு கீ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கான ப்ரொவிஷன் வந்து கன்சில்டு பண்ணி உள்ள இருந்தே போகுது ஆக்சுவலாக. ஸோ வாட்டர் போகிறதுக்கான ப்ரொவிஷனும் ஸோ ஏசிக்கான ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2.2 கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து ஷெல்ஃப் லாக்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம்லையுமே பண்ணியிருக்கோம். இல்லை ஒரு ரூமில் தான் பண்ணுவாங்க, பட் நம்ம 2 பெட்ரூம்லையுமே பண்ணியிருக்கோம். இந்த 2 பெட்ரூமுக்கு காமனாக வந்து டாய்லெட் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இது எப்படி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த பெட்ரூம்லேருந்து வந்துடலாம், இந்த பெட்ரூம்லேருந்து வந்துக்கலாம். ஹாலில் இருந்து கூட நீங்கள் காமனாக இருக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு காம்பாக்டான வந்து டாய்லெட்டு. இந்தியன் டாய்லெட் தான் கேட்டாங்க. ஸோ அதனால இந்தியன் டாய்லெட் கொடுத்துருந்தாலும் ஸோ நம்ம ப்ரொவிஷன் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. வால் மிக்சரு அண்ட் பைப்பு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அகைன் வந்து பைப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரமாக கன்சில் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஏன்னா வேணா செட்பேக் இல்லாத ரீசனால ஃபுல்லாகவே கன்சில் பண்ணி கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஏன்னா இந்த திருவெட்டூர் ஏரியாலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அந்த ஏரியாக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஸோ வாட்டர் ஹீட்டர் ப்ரொவிஷனுக்கும் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. வாட்டர் ஹீட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். மேலே ஒரு பல்ப் ப்ரொவிஷன் அண்ட் இங்கே ஒரு பல்ப் ப்ரொவிஷன் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷனும் இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஒரு டாய்லெட்னா காம்பாக்டாக உங்களுக்கு என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு சோப் வைக்கிறதுக்கு. ஸோ இந்த ஷவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டாய்லெட் இருந்தாலும் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக அந்த ஷவர். ஸோ கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் கிச்சன் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. இது ஒரு சின்ன காம்பாக்டான ஏரியாவுக்கு. இந்த இடத்துல தான் சிலிண்டர் வைக்கணும். ஸோ சிலிண்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். ஸோ அகைன் வந்து கபோர்ட்லேயும் இந்த மாதிரி நல்ல ஸ்பேஷியஸான அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு வென்டிலேஷனுக்கு இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சு கொடுத்துருக்கோம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன வென்டிலேஷன். டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 பைப் வச்சிருக்கோம் ஆக்சுவலாக. ஒன்று வந்து சம்பு தண்ணியும் இன்னொன்று வந்து போர் தண்ணியும் ஆக்சுவலாக. ஸோ இது ரெண்டுமே இங்கே வந்து ப்ரொவிஷன் வச்சிருக்கோம். ஸோ ஆர்ஓக்கான ப்ரொவிஷனும் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. இந்த பைப்ல நம்ம வைக்கும்போது இங்கே ஆர்ஓக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். டிஷ்வாஷர் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம இங்கே ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் என்ன டைல்ஸ் கொடுத்துருக்கோமோ அதே டைல்ஸ் தான் இது கொடுத்துருக்கோம். இது வந்து கேஜ் டைல்ஸ். ஸோ இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க கலர் இது. இந்த இடத்துல ஸ்கட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து என்டையர் வீடும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரே கலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சைடில் ஹைலைட்டர் கலரும் ஸோ மற்ற இடத்துல வந்து டல் கலரும் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். லைட்டாக இருக்கிற கலரும் கொடுத்துருக்கோம். ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து கலர் அடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து 10 ஃபீட் தான் கொடுப்போம் ஆக்சுவலாக. நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபால் சீலிங் பண்ணுறதா இருந்தால் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. நம்ம பண்ணுற எல்லா சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் ரூஃப் கொடுக்குறோம். ஸோ இந்த வுட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிஷனல் காஸ்ட்டில் தான் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி வைக்கிற யூனிட்டும் இந்த லூவர் பேக்ரவுண்டும். ஸோ இங்கே வந்து 2 கபோர்ட் மாதிரி சின்னதாக ப்ரொவிஷன் டிவி வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் ஆக்சுவலாக. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வாட்டர் ஆஃப் ரூம் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இந்த லாஃப்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோர் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இதே தான் இந்த ரூம்லையும் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்கில் போட்டுருக்கோம். ஓப்பன் வேணாம், சைடிங் சின்ன ஷெல்ஃப். இந்த கேப்பை யூஸ் பண்ணுங்கிறதுக்காக இதுலேயும் ஒரு சின்ன ஷெல்ஃப் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கேயும் வாட்டர் பண்ணிக்கிறோம். கபோர்ட் பண்ணி ஃபுல்லாகவே வந்து கச்சகச்சன்னு இல்லாமல் ஒரு சிங்கிள் கலர் நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக சிங்கிள் கலர் போட்டு அக்சசரிஸ் எல்லாமே பிராண்டட் தான் போட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 510 ஸ்கொயர் ஃபீட்டில் காம்பாக்டாக ஒரு ஸ்டெப்பு. ஸோ அந்த ஸ்டெப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து 2 வீடு. ஸோ கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு. செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஆக்சுவலாக. செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்கோம். இந்த டைல்ஸ் எல்லாமே ஆன்டி ஸ்கிட் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றினாலும் வழுக்காது. இந்த இடத்துல வந்து கிரிப்பாக இருக்கும். ஸோ இது எல்லாமே கேஜ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் வரைக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டெப் போட்டு தான் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் இந்த ஹேண்ட் ரயிலும் இருக்கு, ஸ்டெப்ஸும் இருக்கு. இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து சேஃப்டி கேட் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஸ்டெப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் டெரஸ். ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெதரிங் வந்து கூலிங் டைல்ஸ் நம்ம போடுற எல்லா சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் டைல்ஸ் தான் போடுறோம் ஆக்சுவலாக. இந்த செம்மண்ணில் வர அந்த ஓடு அதெல்லாம் போடுறது இல்லை ஆக்சுவலாக. இது வந்து லைஃப் லாங்காகவும் இருக்கும் ப்ளஸ் கூலிங்காகவும் வச்சுக்கோம் ஆக்சுவலாக வீட்டை. மேலேயும் வந்து நம்ம கூலிங் டைல்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ 2 டேங்க் வச்சிருக்கோம். ஒன்று வந்து கார்பரேஷன் வாட்டர் இருக்கும், இன்னொன்று வந்து போர் வாட்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ஹால். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெர்மைன் டோர் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிராஸ் கோட்டிங்ல அதே மாதிரி ஓப்பன் ஆக்சுவலாக. இதுவும் வந்து லாக்டு கீ தான். ஸோ அதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஸ்டாப்பர் கொடுத்துருக்கோம். இது ஒரு ஸ்பேஷியஸான ஹால். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்பாக்டாக உங்களுக்கு ஏசி ப்ரொவிஷன்ஸ், ஏசிக்கான ஃபிட்டிங்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து சார்ஜர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டியூப்லைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டியூப்லைட் ஆப்ஷன், அங்கே ஒரு டியூப்லைட் அண்ட் சின்ன பல்ப். ஸோ 2 ஃபேனுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு பெரிய லாஃப்ட், திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக லாஃப்ட். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு அயனிங் பர்பஸ்க்காக கேட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்காக
அதுக்காக வச்சு கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. ஒரு ஈஸியாக ட்ரெஸ் அயன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு பர்பஸ்க்காக கேட்டாங்க. ஸோ அதுக்காக இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இங்கே வென்டிலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்கோம். ஸோ மாடியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் யாராவது ஸ்டே பண்ணாங்க, கெஸ்ட் ஸ்டே பண்ணாங்கன்னா அவங்க தங்குறதுக்காக வந்து ஸோ காமனாக வந்து டாய்லெட் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க 2 டாய்லெட்டை விட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு WPC வாட்டர் ப்ரூஃப் டோர் ஆக்சுவலாக. லைஃப் லாங் வரும் உங்களுக்கு. இந்த ஷிப்லலாம் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி டோர் கொடுத்துருக்கோம். அகைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் ஃபிட்டிங்ஸ் 2 பைப் ஆக்சுவலாக இந்த தண்ணி. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்ரூம் ஆக்சுவலாக. டாய்லெட்டு இது வந்து பாத்ரூம். ஸோ இங்கே ஷவர் கொடுத்துருக்கோம். நல்ல ஸ்பேஷியஸான வந்து பாத்ரூம். ஸோ கீழே தான் அவங்களுக்கு வந்து சின்னதாக அமைஞ்சிருச்சு. ஸோ அதனால இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஸ்பேஷியஸாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. டைல் வந்து அப் டு 7 ஃபீட் வரைக்கும் நம்ம ஒட்டியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த காலம்ஸ் எல்லாமே வந்து விட்டுருக்கோம் ஆக்சுவலாக. இந்த காலம்ஸ் எல்லாமே அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபியூச்சரில் வந்து இதுக்கு மேலே ஃப்ளோர் கட்டுறதா இருந்தால் கூட அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரென்த்தில் தான் நம்ம ஸ்டீல்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபியூச்சரில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் ஸோ இந்த காலத்தை எல்லாமே டிப் பண்ணிட்டு அப்படியே மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணுற எல்லா வீட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷன்ஸை வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணி கொடுத்தோம். நீங்கள் வந்து எங்களை வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ராச்மெண்ட்டாக ஒரு டிசைன் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இந்த மாதிரி ஃப்ளோர் வேணும், ஸோ எனக்கு வந்து இத்தனை பெட்ரூம் வேணும் அப்படின்னு நீங்கள் எங்களை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம வந்து போரு அண்ட் வந்து இபி. ஸோ மெயினாக வந்து பிளான் அப்ரூவல். ஸோ பிளான் அப்ரூவல், பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே கோஆர்டினேட் பண்ணுவோம். ஸோ வந்து அதுக்கான கவர்மெண்ட்டுக்கான ப்ரொசீஜர் அப்ரூவல்லாம் வாங்கி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து மெயினாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். பிளாக் மெட்டீரியல் பண்ணுறதுல ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான். ஸ்டீல் ஆகட்டும், சிமெண்ட் ஆகட்டும், ஸோ ஃபிட்டிங்ஸ் ஆகட்டும், சுவிச்சஸ் ஆகட்டும், ஸோ டைல்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பிராண்டட் மெட்டீரியல். அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிப்படையாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ எந்த ஹைடிங்ஸுமே கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மெட்டீரியலை வந்து உங்களுக்கு ஹைடிங் பண்ணி எது பண்ணுவோம், எல்லாமே ஓப்பனாக இருக்கும். ஸோ நீங்கள் லைவாக பார்க்குற ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். ஒரு பில்டரை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொட்டேஷன் வாங்கணும். ஒரு பில்டர்கிட்ட கொட்டேஷன் வாங்கணும். கம்பேரிஷன் நீங்கள் வந்து அதர் பில்டர்ஸ்லையும் சேர்த்து கொட்டேஷன் வாங்கலாம். என்ன கொட்டேஷன் டிஃப்ரெண்ட் இருக்கு, அந்த கொட்டேஷன்ல வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்க்காம எது வந்து இன்க்ளூஷன் எது எக்ஸ்க்ளூஷன் இதெல்லாம் சேர்ந்து இந்த கொட்டேஷன்ல வருதா இல்லை இதெல்லாம் தனித்தனியாக வருதா அப்படிங்கிறத டிஃபரன்ஷியல் பார்க்கணும். ஸோ மெயினாக பிரிக்ல பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் வந்து என்ன, ஸோ டிஃபரன்ஷியல் பார்க்காம நீங்கள் வந்து ஒரு பில்டரை சூஸ் பண்ணீங்கன்னா அது தப்பாயிடும். ஸோ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ஒவ்வொரு வீடும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓனாக வந்து வீடு கட்டினா எப்படி கட்டுவணும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து தான் நாங்கள் வந்து இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2300 ரூபீஸ்லேருந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகலாம் ஆக்சுவலாக. ஸோ சில ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்ததுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது வரும். ஸோ நம்ம வந்து ஒரு வீடு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 7 months தான் நம்ம வந்து நேச்சர் டிஃபெக்ட்ஸ் இல்லைன்னா மேக்ஸிமம் 7 monthsலேயே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு GST ஹோல்டர் கம்பெனி அண்ட் வந்து ISO சர்டிஃபைடு ஒரு பிராண்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ பட்ஜெட்டிவாக வீடு கட்டுறவங்களுக்கு நம்ம கம்பெனி வந்து எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சென்னை ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சென்னை சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம நிறைய வீடு சென்னை சரௌண்டிங் இப்போ பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம சென்னை மட்டும் தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் வச்சுக்கலாம். ஸோ சென்னை சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பண்ணிட்டோம். நம்ம வந்து எல்லா பேங்கோட டைப்பில் இருக்கும் ஆக்சுவலாக. டேரக்ட் டைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொஃபைலாக இருந்தாலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேங்க்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டியோட நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓனர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர்ட்டையும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஹாப்பியாக வந்து சந்தோஷமாக இந்த வீடை வந்து 100% கம்ப்ளீட் பண்ணி ஸோ இன்னைக்கு வந்து கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஸோ சார் மிஸ்டர் ஆசான் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிறைய வீடு கட்டணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வணக்கம் சார். இதே மாதிரி தான் யூடியூப்பில் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு தான் சாரை போய் பார்த்தோம், பேசணும், விசாரித்து பார்த்தோம். ஒரு மேஸ்திரி வச்சு கட்டலான்னு ஒரு ஐடியா பண்ணோம். இன்னொரு பில்டர்கிட்ட கூட கேட்டோம். 2 பேரையும் விசாரித்து தான் அண்ணனை சாய்ஸ் பண்ணோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட 200% வந்திருக்கு. நாங்கள் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டோம். ஓகே, தேங்க்யூ.